ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் வேர்ல்ட். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வந்துட்டே இருக்குது. ஷாப்பிங் முடிச்சிருப்பாங்க நிறைய பேர். நாங்கள் இப்போ தான் ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ஒரு பஸ்ஸில் பயணம் எங்களுக்கு. இந்த தடவை வந்து பஸ் பயணம் தான் எல்லாமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ வந்து ட்ராவல் பண்ணுறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. ஒரு ஊரில் 2-3 ஊரில் இன்றைக்கி வந்து தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பர்ச்சேஸிங்காக இருக்கும் தீபாவளி. ஏன்னா வந்து இந்த பஸ் அனுபவங்கிறது ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. காரில் வந்து அடைச்சி பிடிச்சி போய் அப்படியே மூச்சு முட்டை ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை வந்து பஸ்ஸில் ரொம்ப ஹாப்பியாக நானும் நித்யஸ்ரீ மட்டும் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு போனது வந்து விழுப்புரத்தில் வந்து கலர்ஸில் போனோம். கலர்ஸில் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே வந்து மாடியில் வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக லட்சணமாக ஒரு கணபதி இருந்தார். அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். எது எடுக்கிறது எது எடுக்க வேண்டாங்கிற மாதிரி எல்லாமே ஆஃபரில் போட்டு அடிக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அட்டி கேட்டால் முட்டாய் கடையை பார்த்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது என்னோடய நிலமை. நாகர்கோயிலுக்கு போவோம் பர்ச்சேஸ்க்கு, ரிலையன்ஸுக்கு, அந்த மாதிரி தான் இங்கே இருந்தது. இது பயங்கரமாக பெருசாக இருந்தது. நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம், ஆனால் வாங்குறது என்னமோ 10,000 ரூபாய்ட்டு வந்துடும் அளவுக்கு மீறி. அதையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம். பிரியா வந்து எனக்கு லெஹங்கா வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தா ரொம்ப நாளாக. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஜிகுன்னு ஒர்க் பண்ண லெஹங்காலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பயங்கரமாக இருந்தது. இங்கே ஸ்டார்டிங்கே வந்து 3,000க்கு மேலே தான். சிம்பிளாலாம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அன்றைக்கி ஒரு நாள் தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மடித்து வச்சு பீரோவில் பாதி இடத்த அடைச்சிக்கும். இந்த லெஹங்காலாம் பார்த்திங்கன்னா அந்த கேன்லாம் வச்சு பெருசாக இருக்குமா, பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் வந்து பீரோவில் பாதி இடத்த அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க போடவும் மாட்டாங்க. ஆசைக்கு ஒரு நாளுக்காக நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவே கேட்டால் அவங்க இல்லவே இல்லை, ஸ்டார்டிங் இவ்வளோ தான், இதுக்கு மேலே போக போக வந்து ரேட் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. இந்த கல்யாண பொண்ணுங்கள்லாம் எப்படி தான் இதை போட்டுக்கிட்டு மேடையில் வந்து நிற்கிறாங்களோ தெரியல. பாவம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு போல இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அழகாக பட்டு புடவை கட்டிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ தலையை வச்சு போட்டுக்கிட்டு ஒரு லெஹங்காவை மாட்டிக்கிட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படியே நிற்கிறாங்க. யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, காலத்தோடைய மாற்றங்கள். நான் அப்புறம் லாங் ஃப்ராக் மாடலில் பார்த்தேன். அந்த கவுன் மாடலில் பார்த்தா அழகாக இருந்தது. ரொம்ப விலையும் கம்மியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அளவு கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எதை எடுத்துருப்பேன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் நாங்கள் மறுபடியும் வேறு கடைக்கு வரலான்னு சொல்லிவிட்டு வேறு கடைக்கு வந்துட்டு எங்கள் அக்கா கூட கூட்டிகிட்டு, எங்கள் அக்கா வந்து இங்கே சாரீஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நைட்டு நேரம் நாங்கள் போனது. அந்த ஊரில் வந்து 9:30க்கெலாம் கடை அடைச்சிருவாங்களாம். தீபாவளி டைம்னு பார்த்திங்கன்னா கூட்டம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மார்னிங்கே கடை திறந்ததுனால நைட்டு இவ்வளோ தான். நான் வந்து லாஸ்ட்டாக தான் போனோம். 2-3 பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். சாரீலாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, விலையும் கம்மியாக இருந்தது, அழகாக வந்தது. ட்ரெடிஷ்னலாக நிறையா சாரீஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாமா என்னென்னு செலக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறையா புடவைகள்லாம் எடுத்தேன். காட்டன், எனக்கு இப்போலாம் வந்து காட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரி காட்டனில் 2-3 எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் 2-3 பேர் வர ஆரம்பித்தாங்க. இந்த தனியாக நின்று பர்ச்சேஸ் பண்ணுறத கும்பலாக சேர்ந்து ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ண தான் எனக்கு பிடிக்கும். அப்பாடான்னு இருந்தது எனக்கும். சரி, ஏதோ கம்பெனி கொடுக்க ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் நான் எங்கள் அப்பா கூட பர்ச்சேஸ் பண்ண போனது ஞாபகம் இருக்குது. நானும் எங்கள் அப்பா வந்து சைக்கிளில் போயிட்டு பண்டூட்டி அங்கே போயிட்டு ஒரு கடை இருக்கும், துணி தான் எடுத்து தைக்கணும். அப்போல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சி நாங்கள் 3 பேர், எங்கள் 3 பேருக்கும் ஒரே கலரில் ஒரே மாதிரி எடுத்து பாவாடை சட்டை தைக்கணும். இல்லைன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். நாங்கள் போடுறோமோ இல்லையோ தெரியல, எங்கள் அப்பா அப்படி நினச்சிப்பார் போல். எடுத்து தைய கடையில் கொடுத்துட்டு, ஐயோ எப்போ தீபாவளி அன்றைக்கி நாள் வரைக்கும் போய் லைனில் நின்று தச்சாச்சான்னு கேட்டுட்டு அதை வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். நாங்கள் ஒரு வழியாக வாங்கி முடிச்சுட்டு ஆட்டோவை பிடிச்சி வந்துடலாம். நாங்கள் அவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். யார் தைச்ச சட்டை, எங்கள் தாத்தா தச்ச சட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் நினைவுகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இப்போ தான் ஊருக்கு ஒரு கடைங்க இருக்குது. நாங்கள் இன்னொரு கடைக்கு வந்துட்டோம் பர்ச்சேஸ்க்கு.
அங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம். இந்த தடவை தான் சொன்னல மறக்க முடியாத பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால பஸ்ஸு ட்ராவல் தான், ஆட்டோ கூட பிடிக்கல. நாங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஆட்டோவில் போனோம், மற்றபடி எல்லாமே பஸ் ட்ராவல் தான். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே போயிட்டோம். அங்கே வந்து நான் தம்பி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை, சரி அதை எடுத்துருவோம், என்ன தான் இருந்தாலும் அத்தை ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தா தானே குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து நான் அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். குட்டி பாப்பாவுக்கும் பையனுக்கும். நித்யஸ்ரீ என்ன சொன்னால், நான் பாப்பாவுக்கு எடுக்கிறேம்மா, தம்பிக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டுமே அவள் தான் ஒத்துக்கிட்டா, நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை செலக்ட் பண்ண சொன்னேன். அவள் எல்லாமே சைஸ் கேட்டுக்கிட்டு, அந்த தம்பிக்கு இது பத்துமா இது பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பையம்மா அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நேரம் ஆக அவள் ரொம்ப டயர்டாகிட்டா. அப்புறம் நானும் பாப்பாவுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஏன்னா ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும், பொங்கல் தீபாவளி அப்படின்னா பட்டு பாவாடை சட்டை தானே, அதனால் அதை எடுக்கலாம் குட்டி பாப்பாவுக்கு அப்படிங்கிறதுனால நான் பட்டு செக்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவள் தனியாகவே இப்போல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் பயம் கிடையாது. அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து பேசுனாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு என்கரேஜாக இருக்குது அவங்க அப்படி வந்து என்னை மீட் பண்ணி என்னை வந்து ஒரு இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து. நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வீடியோ போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இது மாதிரி வீடியோ வரல, நோட்டிஃபிகேஷன் வரலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு ப்ரூஃப் கேட்குறாங்க. அப்போ வந்து கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸை காமிக்கலாம். சரி ஓகே. இது வந்து பாப்பாவுக்கு பட்டு செக்ஷன் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக குட்டி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே இந்த ஆரி ஒர்க் பண்ண நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. சின்ன பிள்ளைங்க தான் போட்டுக்கிட்டு தத்தக்கா நடந்து ஓடி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அதனால் சரி பட்டு பாவாடை சட்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். விலையும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எனக்கெல்லாம் ஞாபகம் வருது, எங்கள் அப்பா எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுப்பார், அந்த ஞாபகம் வந்தது. அப்போல்லாம் வந்து மயில் பாவாடை, டிஸ்கோ பாவாடை, என்னென்னமோ பாவாடைகள்லாம் வரும். அந்த சீட்டி பாவாடைன்ட்டு வீட்டில் போடுறது, இதெல்லாம் வந்து 90s உள்ளவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது மயில் பாவாடை, டிஸ்கோ பாவாடை. இதெல்லாம் யாருக்காவது மெமரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யாரெல்லாம் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு. அதை நினச்சாலே இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. எங்கள் அக்காவுக்கெல்லாம் 3 பேருக்கு 3 கலரில் மயில் பாவாடை வாங்கிட்டு வந்தார் எங்கள் அப்பா. அதெல்லாம் அப்பா கூட பர்ச்சேஸ் பண்ண நான் தான் போவேன் கடைக்கு. குட்டி வீட்டில் கடைசி பொண்ணு அப்படிங்கிறதுனால என்ன தான் அழைச்சிட்டு போவார் எங்கள் அப்பா. வீட்டில் யாரும் வரமாட்டாங்க, மற்ற யாரும் வரமாட்டாங்க, எல்லோரும் சேர்த்து நான் தான் வாங்கிட்டு வருவேன். வளையல் கடை போகிறது, மணி வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போது ஒரு வழியாக வாங்கி முடிச்சுட்டு பில் போட வந்துவிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பில்லை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.